ஏய், இந்த வருஷம் தீபாவளி பட்டு வேட்டி சட்டை தர மாட்டேன் எனக்கு. எதுங்க பட்டு வேட்டி சட்டை? பேண்ட் ஷர்ட் ஏதாவது எடுத்துக்கலாம். ஏண்டி பட்டு வேட்டி சட்டை போடணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன பேண்ட் ஷர்ட் எடுக்க சொல்ற? அப்ப பீரோல இருக்கலாம், அதே போட்டுக்கோங்க. அடி போடி, அதெல்லாம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? தூக்கி போடுறேன் குப்பையில. என்ன தூக்கி போட சொல்றீங்க? அதை வச்சு காசு ஆக்கலாம் தெரியுமா? அந்த காசுலயே நான் உங்களுக்கு புதுசா பட்டு வேட்டி சட்டை எடுத்து தருவேன். பாக்கலாமா? எப்படி? இப்ப பாருங்க, நான் காசு ஆக்கிட்டு வரேன். நடேசன் தெரு டி நகர்ல இருக்கிற சர்க்குரு பட்டு சாரி சென்டருக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். சென்னையில பழைய பட்டு புடவைகள் வாங்குற கடைகள் எவ்வளவோ இருந்தாலும் நம்மளோட பழைய பட்டு சாரீஸ், பழைய வேஷ்டிஸ், பழைய அங்கு வஸ்திரம் இதுக்கெல்லாம் கரெக்டான பிரைஸ் கொடுக்கறது இவங்க மட்டும்தான். அதனாலதான் நான் சத்குரு சில்க் சென்டருக்கு வந்தேன். இங்க இவங்க நம்ம கிட்ட இருக்கிற பழைய பட்டு புடவை, பட்டு வேஷ்டி இதெல்லாம் எந்த நிலைமையில இருந்தாலும் நல்ல விலைக்கு வாங்கிக்கிறாங்க. இப்போ வாங்க நம்மளோட பழைய பட்டு சாரீஸ், பழைய வேஷ்டிக்கெல்லாம் இவங்க எவ்வளவு பிரைஸ் சொல்றாங்கன்றத பார்க்கலாம். சார், இதுல ஓல்டு வேஷ்டி பிளஸ் சாரீஸ் இருக்கு, பட்டு சாரீஸ். இது என்ன ரேட் போகுதுன்னு எனக்கு பார்த்து செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். இந்த மாதிரி தைச்சா ஒயிட் வந்தா சில்வர் ஜெரி, இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ரெட் கலர் வந்தா காப்பர் மேம். இந்த சாரி போகாதுங்களா? போகாதுங்க. இந்த வேஷ்டி இது ஜெரிகை இருக்கு மேம். இது பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஒயிட்டா இருக்கு. ஆமா, இதை நான் ரேட் சொல்லிடுறேன் மேம், நாலுமே சேர்த்து. பாப்போம் எவ்வளோ ப்ரைஸ் போகுதுன்னு தெரியல. செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். கொஞ்சம் போட்டு கொடுங்க. கண்டிப்பாக. இந்த சாரி 12,000 வரும் மேம். ஓகே. இந்த வேஸ்ட்டு 1500 ரூபாய் வரும். இந்த சாரி 10,000 வரும் மேம் உங்களுக்கு. இந்த வேஸ்ட் வந்து 1000 ரூபாய் வரும். மொத்தமாக 24,500 ரூபாய் வரும் மேம். 24,500. ஒரு 500 சேர்த்து 25,000 கொடுங்க. பண்ணி தரேன் மேம். பரவாயில்லைங்க, நான் கூட ஏதோ 10,000 15,000 தான் போகும்னு பார்த்தா 25,000 போகுது. தேங்க்யூ. 25,000 இருக்குங்களா? பாருங்க, வீட்டில் சும்மா இருந்த புடவையை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு 25,000 கேஷ் ஆக்கிட்டேன். இது மாதிரி உங்க வீட்லயும் பழைய பட்டு புடவைக, பழைய வேஷ்டி இதெல்லாம் வந்து சும்மா தாங்க இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இங்க எடுத்துட்டு வரலாம். நல்ல பிரைஸ்க்கு இவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி சாரியை வந்து கல்லுல வந்து உரசி பாக்குறாங்க. ஸோ உரசி பார்க்கும்போது அது வந்து ஒயிட் கலரா வந்ததுனாதான் வந்து அது சில்வர் மிக்ஸ் பண்ண சரி. ஸோ அதை தான் வந்து நல்ல ரேட்டுக்காக எடுப்பாங்க. உரசும் போது ப்ரௌன் கலரா வந்தது அப்படின்னா அது வந்து காப்பர் மிக்ஸ் பண்ண சரி. ஸோ அது வந்து ரேட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. இது உண்மையிலேயே என்கிட்ட இருக்கிற சாரியை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு வீடியோவா ரெடி பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருக்கேன் அண்ட் யூடியூப்லயும் போட்டிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு கேஷ் தேவைப்படும், யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வீட்லயும் பழைய பட்டு புடவை, பழைய வேஷ்டிலாம் இருந்தது அப்படின்னா நீங்க சத்குரு சென்டருக்கு கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காசு வந்து வாங்கிட்டு போகலாம். அண்ட் இவங்க கிட்ட 3 பிரான்ச்சஸ் இருக்கு. டி நகர், பாண்டிச்சேரி அண்ட் சவுகார்பேட். நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் அட்ரஸ் வாங்கிக்கலாம். அண்ட் இவங்களோட பேஜையும் டேக் பண்ணுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.